Good morning, students. Welcome to our maths class. In previous class, what we learned? We learned about how to see the image in mirror. இல்லையா மிரரில் வந்து நம்ம இமேஜை வந்து பார்த்துட்டு அது வந்து என்ன எப்படி வந்து சேஞ்ச் வந்து ஆச்சு இமேஜ்னா இந்த மிரரில் வந்து உங்கள் முகம் வந்து தெரியுது இல்லையா, இது நீங்கன்னா இதுதான் உங்கள் இமேஜ். ஓகேவா, இது வந்து இமேஜ்னு சொல்லுவோம். அதில் வந்து எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இந்த ஃபில்லப் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஃபில் பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே. இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அதிலே தான் when you raise your right hand the image in the mirror looks like dash hand is rising. இப்போ வந்து நீங்கள் உங்கள் ரைட் ஹேண்டை வந்து தூக்குனீங்க, ரைஸ் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து எப்படி தெரியும்? ரைட் ஹேண்டை தூக்குற மாதிரி தெரியுமா, லெஃப்ட் ஹேண்டை தூக்குற மாதிரி தெரியுமா? அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டை தூக்குனீங்கன்னா உங்கள் இமேஜ் வந்து ரைட் ஹேண்டை தூக்குற மாதிரி தெரியுமா, லெஃப்ட் ஹேண்டை தூக்குற மாதிரி தெரியுமா? சரி, பார்த்துட்டு எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ் இருக்குது இல்லையா, இந்த பாக்ஸை வந்து கொண்டு போய் கண்ணாடியில் காமிக்கிறப்போ அதோட இமேஜ் வந்து எப்படி தெரியுது? இந்த ஏ மாதிரி தெரியுதா, பி மாதிரி தெரியுதா, சி மாதிரி தெரியுதா? இது மாதிரி தெரியுதோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், டிக் பண்ணணும். ஓகேவா? டூ இட் யுவர் செல்ஃப். இதை வந்து இப்போ நீங்கள் செய்ய போகிறீங்க, செய்யலாமா? டேக் ஏ மிரர், ட்ரா எ லைன் இன் த ஒயிட் பேப்பர் பை யூஸிங் அ பென்சில் அண்ட் பிளேஸ் இட் பிஃபோர் த மிரர். ஒரு கண்ணாடி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ள ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து அது ஒரு லைன் வந்து வரைங்க. லைன் வரைஞ்சிட்டு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கண்ணாடியில் காமிங்க. ஓகேவா? டேக் ஏ பேப்பர், அப்புறம் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ட்ரா டி அண்ட் புட் இட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர். அது வந்து டி அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சி மிரருக்கு முன்னாடி காமிங்க. அப்சர்வ் த இமேஜ் ஆஃப் த ஆல்ஃபாபெட் டி இன் த மிரர். மிரரில் வந்து இந்த ஆல்ஃபாபெட் டி இருக்கு இல்லையா, அதோட இமேஜ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இஃப் யூ கன்சிடர் த ஆல்ஃபாபெட் டி அஸ் அ ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி டியை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஷேப் இருக்கு, டி ஷேப்பில் இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட்னு கன்சிடர் பண்ணிட்டோமா, இந்த ஷேப் நமக்கு கிடைக்கிது இல்லையா, தலையாக கிடைக்கிறது இல்லையா, இதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். திஸ் ஈவெண்ட் இஸ் கால் ரிஃப்ளெக்ஷன். இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து ஆப்ஜெக்ட், இது வந்து இமேஜ். இப்படி வந்து இந்த ஆப்ஜெக்டை காமிச்சா இமேஜ் தலையில் தெரியுது இல்லையா, இது நம்ம என்னென்னு சொல்லணும்னா ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நவ் ரிமூவ் த மிரர். இப்போ வந்து இந்த மிரரை வந்து எடுத்துருங்க. த லைன் drawn by a pencil is called as the reflection axis. நீங்கள் வந்து பென்சிலில் வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணீங்க இல்லையா, அது வந்து நம்ம அவங்க என்னென்னு சொல்லுவாங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அது என்னென்னு சொல்லுவாங்க, ரிஃப்ளெக்ஷன் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க, இந்த ஆப்ஜெக்ட் அண்ட் இமேஜ் இந்த மிரர் ஈக்குவல் இன் சைஸ். நாம் காட்டுற ஆப்ஜெக்ட்டும் அந்த மிரரில் தெரிகிற இமேஜும் எப்படி இருக்கும், சைஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். The object and the image are at equal distance from the reflection axis. Reflection axis இருந்து அந்த ஆப்ஜெக்டும் அந்த இமேஜும் எப்படி இருக்கும், ஈக்குவலான டிஸ்டன்ஸில் இருக்கும். ஓகேவா? இது வந்து இந்த பக்கம் வந்து 5 சென்டிமீட்டர்னா இதுவும் இந்த பக்கம் 5 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகேவா? ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். If the direction of the object is left to right, then the direction of the image on the mirror will be from right to left. இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் வந்து தள்ளுறீங்கன்னு வச்சுக்கோங்க, மிரருக்கு முன்னாடி வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வந்து தள்ளினீங்கன்னா மிரரில் வந்து எப்படி தெரியும்னா ரைட்லேருந்து லெஃப்ட் போகிற மாதிரி தெரியும். ஓகேவா? ஒரு டைரெக்ஷன் வந்து அந்த மாதிரி தெரியும். ஓகே, நம்மளே வந்து ட்ரை பண்ண சொல்கிறாங்க, ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரா சம் ஆஃப் யுவர் ஃபேவரட் ஷேப்ஸ் அண்ட் ட்ரா இட் ரிஃப்ளெக்ஷன் இமேஜ் ஆன் எ சார்ட் அண்ட் ஷோ இட் யுவர் டீச்சர். நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஷேப் ஒரு இமேஜை வந்து ஆப்ஜெக்ட் ஒரு ஷேப் வந்து வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள், இந்த மாதிரி வந்து டி வந்துட்டு அதுக்கு பக்கத்தில் இங்கே வரைஞ்சிருக்காங்க இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் வரைஞ்சிருக்காங்க இல்லையா, ரிஃப்ளெக்ஷன் இமேஜ். இதே மாதிரியே என்ன பண்ணும், டி வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் இமேஜ் வரைஞ்சிருக்காங்க இல்லையா, இதே மாதிரியே உங்களுக்கு பிடிச்ச ஷேப் வந்து வரைஞ்சி அதோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரைஞ்சி ஒரு சார்ட்டில் வந்து அழகாக வரைஞ்சி ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். ஓகேவா? யாருக்கு க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஓகே, பாருங்கள், லெட்ஸ் என்ஜாய் இட். சூப்பராக ஒரு ஆர்ட் சொல்லி தந்துருக்காங்க. என்ன ஆர்ட்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? பாருங்கள். டேக் ஏ பேப்பர் இன் த ஷேப் ஆஃப் ரெக்டாங்கிள் அண்ட் ஃபோல்ட் இட் இன்டு 2 ஈக்குவல் பார்ட்ஸ். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க பேப்பர் எடுத்துக்கோங்க, அதை வந்து 2ஆக மடிச்சுக்கோங்க. ஓகேவா? ஈக்குவலாக வந்து 2ஆக மடிச்சுக்கோங்க. ட்ராப் அ த்ரெட் இன் த இங்க் பாட் அண்ட் ட்ராக் இட் இன்டு த ஃபோல்டர் ஷீட். நவ் ஓப்பன் அண்ட் see the folder sheet. What do you see? த்ரெட் நூல் வந்து எடுத்துக்கோங்க. அந்த நூலை வந்து இங்க் இருக்கு இல்லையா, இங்குக்குள்ளே வந்து நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு அந்த ஃபோல்டர் சீட் இருக்கும் இல்லையா, அதை ஓப்பன் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வந்து அந்த நூலை வந்து வச்சு இழுங்க. ஓகேவா? நூலை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு சல்லுன்னு இழுங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து அதை இப்போ வந்து அந்த ஃபோல்டர் ஷீட் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு என்ன தெரியும்,
the designs on the both side of the folded paper look alike. ரெண்டு பக்கம் ஃபோல்டட் பேப்பரில் ரெண்டு பக்கம் இருக்கும் இல்லையா, அந்த ரெண்டு பக்கத்துலேயும் ஒரே மாதிரி டிசைன் வந்திருக்குதா. அப்சர்வ் த சேஞ்சஸ் ஆஃப் டிசைன் அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் ஐடியாஸ் ரிசல்ட் டு யுவர் டீச்சர். நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, இதே மாதிரி நிறையா செஞ்சு பார்த்து டிசைன் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லணும். ஓகேவா, இந்த ஆக்டிவிட்டி செய்வீங்களா? சரி வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, ஏபிள் டு எக்ஸ்ப்ளோர் சிம்மெட்ரி இன் ஃபெமிலியர் 3D ஷேப்ஸ் லைக் இன் ஆல்ஃபாபேட்ஸ் இன்ஸ்டிடியூட்லி. நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஆல்ஃபாபேட்ஸ்லேயும் இந்த ஷேப்ஸ்லேயும் எப்படி வந்து சிம்மெட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சிம்மெட்ரினா என்ன, அது எப்படி வந்து ஆல்ஃபாபெட்ஸ்லேயும் நிறைய ஷேப்ஸ்லேயும் நிறைய திங்ஸ்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா, பார்க்கலாமா? சரி, ஃபஸ்ட்டு என்னென்னா சிம்மெட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ கட் அன் ஆப்பிள் இன்டு 2 equal halves, we observe that 2 parts are in symmetry. இப்போ வந்து ஒரு ஆப்பிள் இருக்குது, அதை வந்து நம்ம ரெண்டாவது கட் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், ரெண்டு பார்ட், ரெண்டு ஈக்குவல் பார்ட் கிடைக்கும் இல்லையா. நம்ம மற்ற என்னன்னு சொல்லுவோம், அந்த ரெண்டு பார்ட்டையும் சிம்மெட்ரின்னு சொல்லுவோம். ரெண்டு பார்ட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம், we observe that 2 parts are in symmetry. ரெண்டு பார்ட்ஸும் சிம்மெட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா, அதாவது சிம்மெட்ரினா என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்டை வந்து ரெண்டாக பிரித்தோம்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரே மாதிரியே, ஓகேவா, ஒரே மாதிரியே இருந்துச்சுன்னா பார்ட்ஸ், அது வந்து சிம்மெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ரெண்டாக தான் பிரிக்கணும் இல்லை, எப்படி வேணால் பிரிக்கலாம், 3ஆக பிரிக்கலாம், 4ஆக பிரிக்கலாம், 5ஆக பிரிக்கலாம், எப்படி வேணால் பிரிக்கலாம். ஆனால் வந்து எல்லா பக்கமும் ஈக்குவலான பார்ட்ஸ் வந்து இருக்கணும். ஓகேவா, பாருங்கள், இது வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், விதை இருக்கா, இங்கேயும் ரெண்டு விதை மாதிரி இருக்குது, இங்கேயும் ரெண்டு விதை இருக்குது இல்லையா. ரெண்டும் பக்கத்துக்கு ஒரே மாதிரியே சிமிலராக இருக்கணும். ஓகேவா, நம்ம ரெண்டாக பிரித்த பாட்டும் இந்த பக்கம் பார்த்தாலும் அந்த பக்கம் பார்த்தாலும் எப்படி தான் இருக்கணும், ஒரே மாதிரியே சிமிலராக இருக்கும். அப்படின்னு தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், சிம்மெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா, சிம்மெட்ரி இஸ் an important geometrical concept commonly seen in nature and is used in every field of our life. சிம்மெட்ரி வந்து என்னென்னா, மேத்ஸில் ஜாமெட்ரியில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். ஓகேவா, அது வந்து நம்ம இயற்கையில் வந்து அது நேச்சுரலாகவே இது இருக்குது, அது நம்மளால் பார்க்க முடியும். இது வந்து நிறையா ஃபீல்டு, நம்ம லைஃப்பில் இருக்க நிறையா ஃபீல்டில் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா, artists, manufacturers, designers, architecture and other make use of the idea of symmetry. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஆர்டிஸ்டில் இருக்காங்களா, கைவினை கலைஞர்களாக இருக்காங்க இல்லையா, அவங்க சிலைகளை உருவாக்குவாங்க இல்லையா அவங்க, அதுக்கப்புறம் டிசைன் பண்ணுவாங்க இல்லையா அவங்க, அதுக்கப்புறம் கட்டிடம்லாம் கட்டுவாங்க இல்லையா ஆர்கிடெக்சர்ஸ், அவங்க எல்லாருமே அவங்க இன்னும் நிறையா பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஐடியாவை, சிம்மெட்ரி ஐடியா வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, symmetry refers to the exact match